Hi friends, welcome back to Athismind channel and இது நம்ம சேனலோட மைக்ரோ ஃபேக்ட் சீரிஸ் எபிசோட் நம்பர் 2. உங்களுடைய ஃபேவரட் ஃபுட் என்னன்னு கேட்டா நம்மள பலர் பிரியாணின்னு தான் ஆன்சர் பண்ணுவோம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே பிரியாணி அந்த அளவுக்கு பிடிக்கும். ஆனா இந்த உலகத்துல இருக்க ஒரு சிலர் 20,000 ரூபாய் கொடுத்து ஒரு பிரியாணியை சாப்பிடுறாங்கன்னு சொன்னா உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. Let's talk about the most expensive biryani in the world. ராயல் கோல்டு பிரியாணின்ற இந்த பிரியாணியை தான் இந்த உலகத்துடைய மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிரியாணின்னு சொல்றாங்க. துபாயில இருக்க பாம்பே போராக்ன்ற ரெஸ்டாரண்ட் தான் இந்த பிரியாணியை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இந்த பிரியாணில என்னதான் வச்சிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா காஷ்மீரி மட்டன் கபாப், ஓல்டு டெல்லி மட்டன் சாப்ஸ், ராஜ்புட் சிக்கன் கே கபாப், மலாய் கோஸ்டா, மலாய் சிக்கன் சொல்லிட்டு இந்த மாதிரி பல ஐட்டம் அந்த பிரியாணியில வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரியாணி நார்மல் பிரியாணி மாதிரி ஆர்டர் பண்ண உடனே நம்ம டேபிளுக்கு வராதான். இந்த பிரியாணி ரெடி ஆகி வரதுக்கு மொத்தமா 45 நிமிஷம் ஆகும்னு சொல்றாங்க. இந்த பிரியாணி இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரியாணியை 23 கேரட் கோல்டு லீஃபால கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த பிரியாணியை மொத்தமா 1ல இருந்து 6 பேர் வரைக்கும் சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்றாங்க. இப்ப வரைக்கும் இந்த பிரியாணி வெறும் துபாயில மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. பட் கூடிய சீக்கிரம் இந்த பிரியாணியை இந்தியால இன்ட்ரோடியூஸ் பண்ண போறதா சொல்றாங்க. சோ உங்கள யாருக்காச்சும் துபாய் போற வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா அங்க போய் இந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பாருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க அண்ட் கீழே கமெண்ட்ஸ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸையும் இதுல டாக் பண்ணி அவங்களுக்கும் இந்த வீடியோவை பத்தி தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி நீங்களும் அட்டிஸ்மெண்ட்டுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோவையும் உங்களால சீக்கிரமா பார்க்க முடியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் கூடிய சீக்கிரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye from Atish.